Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம Surya's Kitchenல வீட்லயே ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 400 ml அதாவது 2 பாக்கெட் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்க எலக்ட்ரிக்கல் பீட்டர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நுர பொங்குற அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மிக்சர்னால் 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா நுர பொங்கிடும். நல்லா நுர வந்ததும் அதில் ஒரு கேன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் இதை ஃப்ரீசரில் ஒரு 2 to 4 hours வரைக்கும் வச்சுடுங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் மிக்ஸிலையும் போட்டு ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றி ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். காற்று போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 to 12 hours வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான ஐஸ்கிரீம் இப்போ வீட்டிலே தயாராகிடுச்சு. யாரையாவது புகழ்ந்து பேசுறதுனா அது ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் செஞ்சு முன்னாடி வச்சிங்கன்னா எல்லாரும் உங்களை தான் புகழ்ந்து பேசுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் சோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.